ரஷ்யா மற்றும் உக்ரைன் இந்த யுத்தத்துல ஒவ்வொரு நாள்களும் ட்ரோன்கள் அதிகமா பயன்படுத்தப்பட்டு இருக்கு. இல்ல ரஷ்யா ஏவக்கூடிய பாலிஸ்டிக் ஏவுகணைகளோட அந்த எண்ணிக்கை அதிகமாயிட்டு இருக்கிறத கடந்த சில வாரங்கள்ல நம்மளால பார்க்க முடியுது. ஆனா இன்னைக்கு உக்ரைன் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அதிகாரப்பூர்வமான அறிவிப்புல இதுவரைக்கும் ரஷ்யா ஏவுனதிலேயே அதிகப்படியான ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகள் ஏவப்பட்ட ஒரு வாரமா கடந்த ஒரு வாரமானது பதிவாயிருக்கு. இதை நான் சொல்றப்ப நிறைய பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்க. என்னப்பா ஒரு வாரத்துல ஒரு 1000 ட்ரோன், 1500 ட்ரோன், 2000 ட்ரோன் அந்த மாதிரி ஏவி இருப்பாங்களா? இதெல்லாம் ஏற்கனவே ரஷ்யா உக்ரைன் யுத்தத்துல பதிவாயிருக்குன்னு சொல்லிட்டு. ஆனா வெறும் 5 நாட்கள்ல வெறும் 5 நாட்கள்ல 2000க்கும் அதிகமான ட்ரோன்கள், 180க்கும் அதிகமான ஏவுகணைகள் உக்ரைனின் மீது ரஷ்யாவால வீசப்பட்டிருக்கு. இது ஒரு நாளைக்கு ஆவரேஜா பிரிச்சு பார்த்தோம்னா 400 ட்ரோன்களுக்கும் அதிகமா ரஷ்யானால இந்த இடத்துல உக்ரைன் மேல ஏவப்பட்டு இருக்கு. இது உக்ரைனுக்கு பெரிய ஒரு இழப்பை கொடுக்கறது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட இருக்கக்கூடிய மினிமம் ரிசர்வ்ஸ், ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ரிசர்வ் இல்ல அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஏர் டு ஏர் மிசைல்ஸை அதிகப்படியா ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கு. இது உக்ரைனுக்கு ரொம்ப பாதிப்படையக்கூடிய ஒரு விஷயமாவும் மாறிட்டு இருக்கு. ஸோ இதை பத்தின தகவல் அண்ட் ரஷ்யா உக்ரைன் நடந்திருக்கக்கூடிய சில முக்கியமான அப்டேட்ஸ் எல்லாத்தையும் இந்த ஒரு பதிவில் பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்கள் ஆக்கே. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்கள் ஆக்கே தான் டிபி ட்ரெண்டிங்ஸ். விளாடிமிர் ஜெலன்ஸ்கி அவர்கள் உக்ரைனோட அதிபர் நேத்து ஒரு சபதத்தை எடுத்திருக்காருன்னே சொல்லலாம். இந்த சபதத்தை எதுக்காக அவர் எடுத்திருக்காரு, இல்ல என்ன விஷயங்கள் அதில் சொல்லியிருக்காருன்னு பார்த்தோன்னா, ரஷ்யாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் இதுக்கப்புறம் உக்ரைனோட லெஜிட்டிமேட் டார்கெட்டா மாறப்போகுது. எப்படி ரஷ்யா என் மக்களோட தூக்கத்தை கெடுக்கிறாங்களோ, என் மக்களை உரை பணியில உரையக்கூடிய நிலைமையில அவங்களுக்கு அந்த ஹீட்டிங் சப்ளை கிடைக்க விடாம ஒவ்வொரு கேஸ் ஸ்டேஷனையும் ஒவ்வொரு எனர்ஜி ரிசர்வையும் தேடி தேடி அடிக்கிறாங்களோ, அதே மாதிரி ரஷ்யாவோட ஆயில் ரெஃபினரியும் இல்ல ரஷ்யாவோட எனர்ஜி ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய அத்தனை நிலையங்களையும் நாங்க இதுக்கப்புறம் குறி வைப்போம். உக்ரைனியர்கள் ஃபீல் பண்ணக்கூடிய அதே விஷயத்த ரஷ்யாவும் ஃபீல் பண்ணணும்னு சொல்லிட்டு நேத்து ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. இவர் இப்படி அந்த ஸ்டேட்மெண்ட் சொல்றதுக்கு நேத்து ரஷ்யா பண்ண ஒரு சம்பவம் காரணமா இருக்கு. போல்டோவா ரீஜன்ல இருக்கக்கூடிய நாப்டோ கேஸுக்கு சொந்தமான 2 முக்கியமான கேஸ் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டியும் ஒரு க்ரூட் ரிஃபண்ட் பண்ணக்கூடிய ஃபெசிலிட்டியும் நேத்து ரஷ்யாவோட தாக்குதலுக்கு இரையாக இருக்கு. இந்த ஒரு இடத்துல மட்டுமே 11க்கும் அதிகமான ஏவுகணைகள் எல்லாமே இஸ்கண்டர் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் தான் ரஷ்யா வீசி இருக்காங்க. இந்த ஃபெசிலிட்டி ரொம்ப 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 முக்கியமானது. காரணம் உக்ரைன் கிட்ட இப்ப பெருசா கேஸ் ப்ரொடக்ஷன் ஃபெசிலிட்டி கிடையாது. அவங்க மற்ற நாடுகள் கிட்ட இருந்து வாங்கக்கூடிய கேஸை விநியோகம் பண்றதுக்காக ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய இடங்கள்ல 2 மற்றும் 3வது பெரிய ஸ்டோரேஜ் சைட்ஸ்னு இதை சொல்லலாம். கடந்த 2025 நவம்பர் மாசத்துல இருந்து இப்போ இந்த பிப்ரவரி மாசத்தோட தொடக்கம் வரைக்கும் இந்த ஒரு சைட்ல மட்டுமே ரஷ்யா 28 முறை தாக்குதல் நடத்திருக்காங்க. ஒவ்வொரு முறை ரஷ்யா அடிக்கிறப்பவும் இதை திரும்ப கட்டமைக்கணும், இல்ல டெம்பரரியாவது இதை ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு உக்ரைன் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க அந்த இடத்துல ஏதாச்சும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டியை பண்ணா திரும்ப ரஷ்யா அந்த இடத்துல அடிச்சிட்டு இருக்காங்க. இந்த ஒரு பகுதியில் நடத்தப்படக்கூடிய டேமேஜ் இல்ல இந்த ஒரு இடத்தை அடிக்கிறதுனால மட்டும் பல லட்சக்கணக்கான வீடுகளுக்கு தேவையான அந்த கேஸ் சப்ளையை ரஷ்யானால கட் பண்ண முடியுது. இப்போ நான் பேசுறது இல்ல நான் சொல்றது எல்லாமே உங்களுக்கு ஒரு சின்ன மினிமலான அமௌண்ட்டா தெரியலாம். ஆனா இப்போ நம்ம சென்னை 4 ஜோனா பிரிப்போம். ஈஸ்ட், வெஸ்ட், நார்த், சவுத்னு சொல்லிட்டு இப்போ இதுல மகாபலிபுரத்துல இருந்து திருவான்மியூர் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த ஜோனை நம்ம பிரிச்சனால இதுல எத்தனை லட்சம் நபர்கள் இருப்பாங்க, சம்டைம்ஸ் அது கோடிகளை கூட நெருங்கலாம். அந்த அத்தனை நபர்களுக்கும் பவர் கொடுக்கக்கூடிய இல்ல கேஸ் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு ஸ்டோரேஜ் சைட் இல்ல ஒரே ஒரு ப்ரொடக்ஷன் சைட் ஆனது இருந்து அது இந்த இடத்துல அழிக்கப்பட்டுச்சுன்னா எவ்வளவு பெரிய ஒரு இம்பாக்ட் கொடுக்குமோ அதே மாதிரி தான் இந்த போல்டோவா ரீஜன்ல நடத்தப்பட்ட தாக்குதலும் பதிவாயிருக்கு. ஜெலன்ஸ்கி இந்த அளவுக்கு கோவப்பட வச்சிருக்கு இல்ல நேரடியாக இவ்வளவு பெரிய வார்னிங் கொடுக்க வச்சிருக்குன்னா இதுக்கு பின்னாடி எந்த அளவுக்கு அழிவு ஏற்பட்டிருக்குன்றது நமக்கு புரியும். ஆனா இதுல இன்னொரு விஷயமும் நம்ம ரஷ்யா அடிச்சது வெறும் எம்டி சைட்டை மட்டும்தான். அதாவது இந்த 28 முறை ஒவ்வொரு தடவையும் உக்ரைன் அந்த ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும்னு நினைக்கிறப்போ ரஷ்யா அந்த இடத்துல சரியான டைம்ல தாக்குதல் நடத்திடுறாங்க. உக்ரைனால அந்த இடத்துல இருந்து கேஸ் விநியோகத்தை ஆரம்பிக்கவே முடியல. ஒருவேளை கேஸ் இருக்கப்ப அடிச்சிருந்தாங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு டிசாஸ்டரா இது மாதிரி இருக்கும். ஸோ அப்ப இதுக்கப்புறம் உக்ரைன் ரஷ்யாவோட எனர்ஜி இன்ஃப்ராவை திரும்பவும் அதிகமா அடிக்க போறாங்கன்றது முடிவாயிருச்சு. ஃபிளமிங்கோ ஏவுகணைகளை ஏற்கனவே ரஷ்யாக்குள்ள செலுத்திட்டாங்க. ஸோ 3000 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கக்கூடிய டார்கெட்ஸ் எல்லாமே இனிமே உக்ரைனால ஈஸியா ஸ்ட்ரைக் பண்ண முடியும். அவங்க கிட்ட இருக்க ஏவுகணைகளை பயன்படுத்தி அதை தாக்குதல் நடத்துறதுக்கு அவங்க முயற்சிகளை பண்ணுவாங்க. இதுக்கு அத்தகைய கீவோட மேயர் அவர்கள் நேற்று நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தாங்க. என்னன்னா 6 லட்சத்துக்கும் அதிகமான நபர்கள் கடந்த ஒரு 3 மாசத்துல கீவுக்கு மூவ் ஆயிருக்காங்களாம். அதாவது மற்ற பகுதிகளில் இருந்து குறிப்பா இந்த ஃப்ரண்ட் லைன் ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் இருந்து தலைநகரத்தை நோக்கி படையெடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படி அதிகமான நபர்கள் கீவை நோக்கி வர்றதுக்கு அதிகப்படியான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் கீவ்ல பொருத்தப்பட்டிருக்கிறது ஒரு முக்கியமான காரணம். அண்ட் இங்க எமர்ஜென்சி மெடிக்கல் ஃபெசிலிட்டி எல்லாம் உடனடியாக நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம். அதனால போர்னால பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மற்ற பகுதிகளில் இருந்து கீவை நோக்கி ரொம்ப அதிகமான நபர்கள் வந்துட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் புட்டினோட ப்ரொபகண்டாவுக்கு யாரும் நம்ம இரையாகிடக்கூடாது. உக்ரைன்ல இருக்கக்கூடிய அரசியல உக்ரைன்ல நடக்கக்கூடிய அரசியல் மாற்றங்களை ரஷ்யா அவங்களுக்கு சாதகமா பயன்படுத்தி
பயன்படுத்திக்க நினைச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு உக்ரைனியர்கள் யாரும் டிராப்ல விழுந்துடக்கூடாதுன்னு ஒரு வார்னிங் குடுத்துருக்காங்க. சம்பந்தமே இல்லாம ஏன் இவங்க இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்ட சொல்றாங்க? உக்ரைனோட அரசியல ரஷ்யா எப்படி சாதகமா பயன்படுத்திக்குவாங்கன்ற ஒரு கேள்வி உங்க எல்லாருக்குள்ளயும் வந்திருக்கும். ஆனா அதுக்கு பின்னாடி ரொம்ப பெரிய ஒரு கால்குலேஷன் நடந்திருக்கு. உக்ரைன்ல ஜெலன்ஸ்கியோட புரொஃபைல் ரொம்ப குறைஞ்சிருச்சு. அவர ரொம்ப உயர்வா நினைச்ச நெறைய நபர்கள், இப்போ உக்ரைன் இருக்கக்கூடிய நிலைமைக்கு அவர் தான் காரணம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வந்துட்டாங்க. சோ அத பயன்படுத்தி ரஷ்யா அவங்களோட புரொபகண்டாவ உள்ள புஷ் பண்ணிட்டு இருக்காங்க. ரியாலிட்டில இதான் நடந்துட்டு இருக்கு. எப்படியாச்சும் ஆட்சி மாற்றத்த அந்த இடத்துல கொண்டு வரணும்னு. ஆனா இவங்களோட கடைசி கட்ட முயற்சியா மக்களுக்கு ஜெலன்ஸ்கி மேல இருக்கக்கூடிய அந்த ஒரு வெறுப்புணர்வு, இல்ல அவர் மேல இழந்த அந்த நம்பிக்கைய திரும்ப கொண்டு வரதுக்கு உக்ரைன்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு அதிகாரிகளும் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதோட ஒரு சின்ன பகுதி தான் இது. நான் இன்ட்ரோல ஒரு விஷயத்த சொல்லியிருப்பேன். 2000க்கும் அதிகமான ட்ரோன்கள ரஷ்யா கடந்த 5 நாட்கள்ல ஃபயர் பண்ணியிருக்காங்க. இது எந்த ஒரு டேட்டானா, பிப்ரவரி 3ஆம் தேதி நள்ளிரவு ஆரம்பிச்சு, பிப்ரவரி 8ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு டேட்டா. இந்த ஒரு ஷார்ட்டஸ்ட் டைம் பீரியட்ல மட்டும் ரஷ்யா 180க்கும் அதிகமான மிசைல்ஸ ஃபயர் பண்ணதா சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த தெர்மல் பவர் பிளான்ட்ல நடந்த ஒரு அட்டாக்குக்கு முன்னாடி, இத சேர்த்து இல்ல, இந்த அட்டாக்குக்கு முன்னாடி. அது மட்டும் இல்லாம 2000க்கும் அதிகமான ட்ரோன்கள ஃபயர் பண்ணதா சொல்லியிருக்காங்க. இது ஆவரேஜா ஒரு நாளைக்கு எடுத்து பார்த்தோம்னா, 400க்கும் அதிகமான ட்ரோன்கள் ஒரு நாளைக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு. இத 1 மணி நேரத்துக்கு நம்ம கணக்கா பிரிச்சோம்னு வைங்க, ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் 15லிருந்து 18 ட்ரோன்கள் ரஷ்யாவிலிருந்து உக்ரைன நோக்கி இந்த இடத்துல வந்துட்டு இருக்கு. ஆனா இப்படி ரஷ்யா ஃபயர் பண்ணக்கூடிய 400மே ஆர்ம்டு ட்ரோன்ஸ் கிடையாது. இதுல 3ல 1ன்னு சொல்லக்கூடிய ரேஷியோல தான் ரஷ்யா ஆர்ம்டு ட்ரோன்ஸ பயன்படுத்துறாங்க. இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்ம நல்லா புரிஞ்சுட்டோம்னாலே தெரியும். ரஷ்யா வேணும்னு, அதாவது டேமேஜ ஏற்படுத்தணும்னு இந்த ஒரு அட்டாக்க பண்றாங்களா? இல்ல உக்ரைன் கிட்ட இருக்கக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அந்த என்கேஜ்மென்ட் ஆக்டிவிட்டிய கண்டுபிடிக்கிறதுக்காக இத பயன்படுத்துறாங்களான்னு. இப்போ 10 ட்ரோன நான் அனுப்புறேன்னு வைங்க. 10 ட்ரோனையும் ஆர்ம்டு ட்ரோனா நான் அனுப்புனேன்னா, எனக்கு சில லட்சம் செலவாகும். ஒரு ட்ரோனோட விலை 1,00,000 வச்சா கூட 10 ட்ரோன்ல 10,00,000 எனக்கு காலியாயிடும். ஆனா 10ல வெறும் 2 ஆர்ம்டு ட்ரோன். மீதி கார்ட்போர்ட் ட்ரோன்ஸ் இல்ல டிகாய் ட்ரோன்ஸ உள்ள அனுப்புனா, ஒரு ரூ. 3,00,000 என்னால இந்த அட்டாக்க பண்ண முடியும். ஆனா இதுக்கு எதிர் திசையில இருக்கக்கூடிய உக்ரைன் குடுக்கக்கூடிய பதில் என்னன்னா, அவங்களோட F-16 லொகேஷன்ஸ வெளியில காமிச்சு குடுத்துறாங்க. 2 நாளா ஒரு வீடியோ வைரல் ஆயிட்டு இருக்கு Twitterல. ரஷ்யாவோட ஷாகித் ட்ரோன உக்ரைனோட F-16 அந்த வால்கன் கன்ன வச்சு டிஃபெண்ட் பண்றது. ஆனா இது ஜஸ்ட் பார்க்கறப்போ உங்களுக்கு நார்மலான ஒரு வீடியோவா தெரியும். இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரொம்ப பெரிய ஒரு ஸ்ட்ராட்டஜி என்ன தெரியுமா? F-16 அந்த ஐடென்டிட்டிய உக்ரைன் எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு தடவ இந்த ட்ரோன்கள எங்கேஜ் பண்றதுக்கு F-16 மேல பறக்கிறப்பவும் ரஷ்யாவோட ரேடார்கள் அது சிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏவாக்ஸ் முதற்கொண்டு வானத்துல பறந்திருக்கக்கூடிய அந்த ஏவாக்ஸ்ல இருந்து ரஷ்யாவோட கீழ இருக்கக்கூடிய கிரவுண்ட் பேஸ்டு ரேடார்ஸ் வரைக்கும் இந்த F-16 எக்ஸ்போஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதனால தான் ஒவ்வொரு நாளும் ரஷ்யா ரெக்கார்ட் நம்பர் ஆஃப் ட்ரோன்ஸ உள்ள அனுப்பிட்டு இருக்காங்க. இதுல சில சமயத்துல அவங்களுக்கு வெற்றியும் கிடைக்குது. இப்போ உக்ரைனோட ஒரு சாம லொகேட் பண்றதா இருக்கட்டும், இல்ல உக்ரைனோட ஏர் பேஸஸ்ல இருந்து லான்ச் ஆகக்கூடிய F-16 டிடெக்ட் பண்றதா இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே ரஷ்யா இது ஒரு பெய்ட் ஸ்ட்ராட்டஜியா, சின்ன ஒரு தூண்டில் அந்த புழுவு கோத்து போடுற மாரி ஒரு இரையா ரஷ்யா இத மாத்திட்டு இருக்காங்க. இது உக்ரைன் ரொம்ப பெரிய ஒரு பாதிப்ப சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகளையும் உருவாயிட்டு இருக்கு. ஆனா நல்ல வேளையா உக்ரைனுக்கு இதுவரைக்கும் நிம்மதியா அவங்க இருக்கக்கூடிய ஒரே விஷயம், F-16 எது இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜினால ரஷ்யாவால இதுவரைக்கும் வீழ்த்த முடியல. ஆனா இது ரொம்ப நாளைக்கு கன்டின்யூ ஆகும்னு சொல்ல முடியாது. ரொம்ப ஹை வேல்யூ அசெட்ஸ்ல இருக்கக்கூடிய சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல டிடெக்ட் பண்றதுக்கு ரஷ்யா இத ரொம்ப நாளா பயன்படுத்திட்டு இருக்காங்க. 2000 ட்ரோன்கள வெறும் ஒரு வாரத்துல ஒரு நாடு வாங்கிட்டு இருக்கு. இல்ல ஒவ்வொரு நாளும் அந்த அளவுக்கு இந்த இடத்துல ட்ரோன்கள் பயன்படுத்தப்பட்டிருக்குன்னா, உண்மையிலேயே அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் ரொம்ப பாவம். இத போர் இல்ல இது எல்லாத்தையும் தாண்டி எடுத்து வச்சு பார்த்தோம்னா, ஒவ்வொரு மணி நேரமும் அவங்க அந்த பயத்திலேயே வாழ்ந்தாக வேண்டிய ஒரு தேவையானது ஏற்படும். சோ இந்த யுத்தம் முடியறது மட்டும் தான் இதுக்கு ஒரு தீர்வா இருக்கும். முடியுதுன்னு சொன்னது தான் இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. ட்ரம்ப் அவர்கள் ஜூன் மாசத்த டெட்லைனா குடுத்திருக்காங்க. இந்த ஜூன் மாசத்துக்குள்ள இந்த 2 தரப்பும் இந்த யுத்தத்த நிறுத்தணும்ன்றதையும் ஒரு டெட்லைனா குடுத்திருக்காங்க. இது ரொம்ப நாளுக்கு முன்னாடியே குடுத்த மாரி இருக்கு. 24 மணி நேரத்துல நான் நிறுத்திருவேன்னு. ஆனா இன்னமும் நின்ன பாடு இல்ல. சோ கடைசி கட்ட ஒரு நம்பிக்கையா ஜூன் மாசத்துக்குள்ளேயாவது இந்த யுத்தமானது நிக்குதான்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த யுத்தமானது நின்னுதா முதல்ல சந்தோஷப்படக்கூடிய நாடுகள் இந்த ஆசிய கண்டத்துல இருக்கக்கூடிய நாடுகள் தான். அதுவும் ரஷ்யா கூட அதிகமா பிசினஸ் வச்சிருக்கக்கூடிய நாடுகள். இந்தியாவுக்குலாம் இந்த யுத்தம் நின்னுச்சுன்னா, அதன் மூலியமா ஏகப்பட்ட நன்மைகளானது விளையும். ரஷ்யா கூட நம்ம ட்ரேட்ன்றதையும் பழைய மாதிரி சாங்ஷன்ஸ் இல்லாம இந்த இடத்துல பண்றதுக்கு ஒரு வாய்ப்பை அது உருவாக்கி கொடுக்கும். அண்ட் கடைசியா ஒடிசா பகுதியில நேத்து நடந்த தாக்குதல். ஒடிசா பகுதியில மட்டுமே நேத்து ரஷ்யா 78க்கும் அதிகமான ட்ரோன்கள ஃபயர் பண்ணியிருக்காங்க. இந்த ஒடிசா ரிப்பீட்டடா ரஷ்யாவோட ட்ரோன் ஸ்ட்ரைக்குக்கு உள்ளாதத நெறைய பேர் கவனிப்பீங்க. ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு பேட்டர்னும் இருக்கு. அந்த இடத்துல எப்போலாம் ஹெவி கார்கோ ஷிப்ஸ் வருதோ, ரஷ்யா அந்த டைம்ல மட்டும் தான் அடிக்கிறாங்க. சோ இந்த கார்கோக்கு பின்னாடி ஏகப்பட்ட அம்யூனிஷன்ஸ் வரதுக்கான சான்சஸும் இருக்கு. அண்ட் இன்னொரு விஷயத்த நான் வீடியோல சொல்ல மறந்துட்டேன். என்னன்னா, அபிஷியலா போக்ரோவஸ்கோட லாஸ உக்ரைன் முதல் முறையா, அதாவது நாங்க இந்த திரும்ப மீட்டெடுக்க முயற்சிகள் பண்ணியிருக்கோன்ற மாரி நேத்து அபிஷியலான அவங்களோட ஸ்டேட்மெண்ட்ஸும் சொல்லியிருக்காங்க. சோ 2024ல ஆரம்பிச்ச இந்த போக்ரோவ்ஸ்க் பேட்டில்ன்றது ஆல்மோஸ்ட் ஒரு 1 1/2 வருஷம் கழிச்சு இப்ப ரஷ்யாவோட கண்ட்ரோலுக்கு வந்துட்டத உக்ரைன் ஒத்துட்டு இருக்காங்க. இந்த லாஸ் ஆஃப் போக்ரோவ்ஸ்க்ன்றது உண்மையிலேயே உக்ரைன ரொம்ப ஹர்ட் பண்ணும். ஏன்னா அந்த ரயில்வே ஹப்பே போக்ரோவ்ஸ்க் தான். அந்த போக்ரோவ்ஸ்க் இல்லன்னா ஃப்ரண்ட் லைன்ல அவங்க பண்ணக்கூடிய பெரும்பான்மையான சப்ளை, லாஜிஸ்டிக் சப்ளை ஆனது ரயில்வேவை பயன்படுத்தி பண்றது உக்ரைனுக்கு இந்த இடத்துல பாதிக்கப்பட்டதுக்கான வாய்ப்புகள் இருக்கு.
ஸோ இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ரஷ்யாவோட எனர்ஜி இன்ஃப்ராவை நான் அடிக்காம விட மாட்டேன்னு ஜெலன்ஸ்கி அவர்கள் ஒரு சபதத்தை எடுத்திருக்காரு. இதை பத்தின உங்களோட கருத்துக்கள், அதை பண்ணாருன்னா ரஷ்யா கிட்ட இருந்து பதில் என்னவா இருக்கும் ஜெலன்ஸ்கிக்கு? இது உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன தோணுது? மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ அடுத்த வீடியோ சந்திப்போம். அது ஒரு உங்கள் எல்லாருக்கும்